ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி டெய்லர்ஸ். ப்ரோக்ரே டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் லைன் வந்து நான் பைப்பிங் த்ரெட் எடுத்திருக்கேன், போட்டுக்கலாம். நம்ம நெக் லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் கரெக்டாக போடணும். ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். இப்போ நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதுலேருந்து இது ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம டபுள் கலர் போடணும் அப்படிங்கிறதுனால 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் போடுங்க. த்ரெட் ஒர்க்குக்கு வந்து நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். பாருங்கள், கிராஸில் போடணும், ஸ்ட்ரைட் லைனில் போடாதீங்க, கிராஸ்லேயே போடணும். போடுறப்ப த்ரெட் அந்த மாதிரி பிடிச்சிட்டே போடுங்க. கொஞ்சம் த்ரெட்டு வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்க லைனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு போட்டிருக்கேன். அதனால் கட் பண்ணி அந்த பைப்பிங் த்ரெட் இருக்கு இல்லையா, இது தெரியாமல் நம்ம வந்து த்ரெட் போட்டுக்கலாம். ஒயிட் த்ரெட்டு தெரியாத அளவுக்கு நம்ம வந்து போடணும். நம்ம 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை விட்டுட்டு அப்புறம் இங்கே போட்டுக்கலாம். இந்த த்ரெட்டை நம்ம வந்து கட் பண்ண வேண்டாம், கட் பண்ணாமலே இங்கே போட்டுக்கலாம். இதில் எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் போட்டுக்கலாம். இப்போ ப்ளூ கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். இது 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். த்ரெட்டை இந்த மாதிரி பிடிச்சிட்டே போடுங்க. நம்ம இங்கே எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் தான் இதுவும். இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தக்கில் போட்டிருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். இது ஃபுல்லும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது வரைக்கும் முடிச்சுட்டு அப்புறம் திரும்ப இங்கே ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம த்ரெட் ஒர்க்லாம் போட்டோம். த்ரெட் ஒர்க் போட்டுட்டு பீட்ஸ் போட்டுக்கலாம், சுகர் பீட்ஸு. பீட்ஸ் இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் போடணும். சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அப்புறம் நம்பர் 4 ஆண்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக்கில் போட்டு. திரும்ப ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக்கில் போட்டு. பீட்ஸ்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு ஸ்டிச் கண்டிப்பாக போடணும். சுகர் பீட்ஸ் போட்டுட்டு கோல்டு கலர் செயின் ஸ்டோன் எடுத்திருக்கேன், போட்டுக்கலாம்.
கோல்டு கலர் செயின் ஸ்டோன் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு திலகம் சிப் ஸ்டோன் எடுத்துக்க நம்ம போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஸ்டோன் போட்டுட்டு நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டு பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம பீட்ஸ் போட்டுட்டு இதில் லீஃப் போட்டுக்கலாம். நம்ம எல்லாம் பீட்ஸ் போட்டோம். போட்டுட்டு இந்த லீஃப்லேயே நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டிருக்கேன். நம்ம அந்த லீஃப் ஒன் சைடு நான் வந்து 19 பீட்ஸ் எடுத்துருக்கேன். 19 பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு எல்லாத்துலேயும் போட்டிங்கன்னா நம்ம வந்து வரைஞ்சிருக்கிறது வந்து கொஞ்சம் சின்னதாக இல்லை பெருசாக இருந்துச்சுன்னா அந்த பீட்ஸ் கரெக்டாக எண்ணிக்கையில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈவனாக இருக்கும். இதில் 19 பீட்ஸ் போடுறீங்கன்னா அதே மாதிரி இதுலேயும் போடுங்க. அப்போ கரெக்டாக இருக்கும் எல்லாம் உங்களுக்கு. இந்த வளைவில் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கல இந்த வளைவில் கரெக்டாக போடணும். திரும்பவும் நம்ம இந்த சைடில் போட்டுக்கலாம் இதே மாதிரி. இதில் எப்படி போட்டிருக்கோமோ அதே மெத்தடில் இதுவும் போட்டுக்கலாம். இதில் 19 பீட்ஸ் போட்டிருக்கேன். இதில் 18 பீட்ஸ் போட்டிருக்கேன். இது மாதிரி 2 பக்கம் போட்டுக்கலாம். பீட்ஸ் போட்டுட்டு நான் சைடு ஸ்டிச் போடுறேன். இதில் சைடு ஸ்டிச் போடுறது வந்து பீட்ஸ் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வளைவெல்லாம் நல்லா நீட்டாக கரெக்டாக இருக்கும். பீட்ஸ் வந்து ஃபேப்ரிக் க்ளூ மட்டும் போட்டு ஒட்டி வைக்கக்கூடாது. கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். சைடு ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பீட்ஸ் தனியாக வராமல் இருக்கும். பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் செயின் ஸ்டோன் எடுத்திருக்கேன். கோல்டு கலரில் செயின் ஸ்டோன் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த வளைவு போட்டுருக்கு இல்லையா இதுலேயே நம்ம வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். செவன் பீட்ஸ் எடுத்திருக்கேன்.
நீடில் வந்து உள்பக்கம் போட்டுட்டு திரும்ப எடுக்கலையா, ரொம்ப டைட் பண்ணக்கூடாது. ரொம்ப டைட் பண்ணோம்னா அந்த பீட்ஸ் வந்து கரெக்டாக வராது, வளைவு கரெக்டாக வராது. அப்படிங்கிறனால கொஞ்சம் ஃப்ரீயாகவே வந்து நம்ம திரும்ப நீடில் எடுக்கணும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து 2 பீட்ஸ்க்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஸ்ட்ராங் நீட்டாக நிற்கும். நான் பைப்பிங் ரோப் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து சில்க் த்ரெட்டில் 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுத்துகிட்டு பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து நம்ம உள் பக்கம் போட்டுடணும். போடுறப்ப த்ரெட் அந்த மாதிரி பிடிச்சிட்டே போடுங்க, சிக்காகாமல் நீட்டாக வரும். நம்ம இதில் எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் இதுலேயும் போட்டுக்கலாம். ஏன்னா பிங்க் கலர் சில்க் த்ரெட்டில் 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுத்துகிட்டு பீட்ஸை ஒட்டிலும் இந்த பக்கம் பீட்ஸை ஒட்டி எடுக்கலையா, இந்த பக்கம் பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து நம்ம உள் பக்கம் போடணும். அடிப்பக்கம் வந்து கொஞ்சம் நெருக்கமாக த்ரெட்டை கொண்டு வரணும். இப்போ நம்ம இங்கேருந்து ஆரம்பித்து இதில் முடிச்சிட்டோம் இல்லையா, முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப இங்கே ஆரம்பித்த இடத்துலேருந்தே ஃபஸ்ட்டு வந்து போட்டுக்கலாம். த்ரெட் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிற மாதிரி போடுங்க. அது மாதிரி அடிப்பக்கத்தில் வந்து அடர்த்தியாக இருக்கணும். இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக போட்டுக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து சின்னதாக இடம் சிறுசாக இருக்கு இல்லையா, இது விரிஞ்சு வந்திருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே கொஞ்சம் லூஸாக போட்டுக்கலாம். இங்கே வந்து கொஞ்சம் நெருக்கமாக போடணும். போடுறப்ப த்ரெட் இந்த மாதிரி பிடிச்சிட்டே போடுங்க.
இந்த மாதிரி ரிங்கு வந்து நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து நம்ம ரிங்லேருந்து எடுத்த பிறகும் கிளாத் வந்து நல்லா அந்த ஃப்ளவர்லாம் நீட்டாக இருக்கும். ரிங்கை வந்து லூஸாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரெட் ஒர்க்லாம் கரெக்டாக சரியாக வராது. அதனால் ரிங்கை வந்து நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. நம்ம வந்து ஃபுல்லும் ஃப்ளவர் ஃபுல்லும் போட்டுட்டு நான் அதுக்கப்புறம் சிங்கிள் த்ரெட்டை டபுளாக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதிலேருந்து நீடில் எடுத்துகிட்டு இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்று வந்து சின்னதாக போடணும். நம்ம இதில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி இதுலேயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல்லுமே முடிச்சிட்டோம். ஃபுல்லும் முடிச்சுட்டு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். சைடு ஸ்டிச் வந்து நம்ம பீட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, எல்லா பீட்ஸ்லேயுமே 2 பீட்ஸ்க்கு இடையில கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். சைடு ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபேப்ரிக்கில் மட்டும் போட்டு ஒட்டி வச்சுட்டு விட்டுறாதீங்க. கண்டிப்பாக வந்து 2 பீட்ஸ்க்கு இடையில எல்லாத்துலேயும் தனித்தனியாக சைடு ஸ்டிச் போடணும். பாருங்க, ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது. ரொம்ப ஈஸியான ஒர்க் கூட, ரொம்ப கிராண்ட் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.